நாம இன்னைக்கு அஸ்வத் மாரிமுத்து எழுதி இயக்கி இருக்கிற டிராகன் அப்படின்ற தமிழ் படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த படத்தை வந்து ஏஜிஎஸ் தயாரிச்சிருக்கிறாங்க. அவங்களோட முன்னாடி படமான லவ் டுடே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ப்ரொடக்ஷன் குவாலிட்டியா இருக்கட்டும், அவங்க அசம்பிள் பண்ண டீமா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. பிரதீப் ரங்கநாதனோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் சரி இந்த படத்தையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ட்ரெய்லர் பார்த்தேன், அந்த அளவுக்கு பெருசா இன்ட்ரெஸ்டிங் நான் இல்லை. சரி இருந்தாலும் ஏஜிஎஸ் பிரதீப் ரங்கநாதன் காம்பினேஷன்ல படம் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு கெஸ்ட்ல வந்து படம் பார்க்க போயிருந்தேன். படம் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு ரிவ்யூல பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வரீங்கன்னாக்கா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நான் சென்னையில இருந்தேன். அப்போ வந்து வாரம் வாரம் படத்துக்கு போயிடுவேன் நான். கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான். அவன் தான் வந்து கம்பெனி கொடுத்துட்டு இருப்பான். அப்போ என்கிட்ட பைக்லாம் கிடையாது. ஸோ அவன் தான் என்னை கூப்பிட்டு போவான் தேட்டருக்கு. நான் பைக் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வெள்ளிக்கிழமை ஆனால் சத்யம் தேட்டரில் போய் நிற்பேன், ஏதோ ஒரு படம் பார்ப்பேன், வருவேன் அப்படின்னு இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தேட்டருக்கு போறேன்னாக்கா சத்யம் தேட்டர் நிறைய மாறிடுச்சு, தேவி தேட்டர் மாறிடுச்சு. இந்த படத்தை வந்து திங்கட்கிழமை போய் பார்த்தேன். எனக்கு வந்து திங்கட்கிழமை ஒர்க்கிங் டே, அதனால வந்து க்ரௌட் இருக்காது அப்படின்னு. இந்த படத்துல வந்து நிறைய க்ரௌட் இருந்தது. ஒரு 1000 பேர் கூட வந்து படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஹை மூமெண்ட்ஸ் எல்லாத்துலயும் ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்றது, சத்தம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்மோஸ்ட் வந்து 20 இயர்ஸ்க்கு அப்புறம் சென்னையில ஒரு தமிழ் படம். ரொம்ப சாதாரணமாக தான் எதிர்பார்த்தேன், ஆனா வந்து ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த படத்துல. இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன் வந்து ப்ரொட்டகனிஸ்ட் ரோல்ல பண்ணியிருக்கிறாரு. அவரோட லவ் இன்ட்ரெஸ்டா அனுபமா பரமேஸ்வரன், கைடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நடிச்சிருக்கிறாங்க. பிரதீப்போட அப்பா அம்மாவா ஜார்ஜ் மரியும் இந்துமதியும் நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப சட்டிலான பட் அழுத்தமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அவரோட ப்ராஜெக்ட் மேனேஜரா ஜிவிஎம் நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜர் ரோலுக்கு வந்து ரொம்ப ஆக்டா சூட் ஆயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பிரின்சிபலா வந்து மிஷ்கின் நடிச்சிருக்காரு. ஒரு பயங்கரமான ஸ்ட்ரிக்டா, அவர் ஜென்ரலாவே வந்து எல்லா மேடையிலையும் திட்டிகிட்டே இருக்கிறாரு அப்படின்றாங்க. இந்த பிரின்சிபல் ரோல்ல அமக்கலப்படுத்தியிருக்கிறாரு. கே எஸ் ரவிக்குமாரும் ஒரு இம்பார்ட்டன்டான ரோல்ல பண்ணியிருந்திருக்கிறாரு. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஒரு படிப்ஸா பிரதீப் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவர் வந்து +2ல நிறைய மார்க் எடுத்து ஒரு நல்ல காலேஜில் அட்மிஷன் ஆகுது. இந்த சந்தோஷத்துல அவரோட ரொம்ப நாள் க்ரஷ் ஆன ஒரு பொண்ணு அவர் கிளாஸ்மேட் கிட்ட போயிட்டு இது மாதிரி நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு வந்து ரிஜெக்ட் பண்றா. ரிஜெக்ட் பண்றது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி படிப்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்காது, கூலான பாய்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. இவன் செம்ம காண்டாயிடுறான். அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே, காலேஜ்ல வந்து நம்ம வந்து ஒரு கூல் பாயா தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றான். அங்க போய் பயங்கர அராத்தா இருக்கிறான். காலேஜ் ஃபுல்லா வந்து அவனுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் வருது. நிறைய பொண்ணுங்க வந்து இவன் நினைச்ச மாதிரியே வந்து ஃபாலோ பண்றாங்க. அதுல ஒரு பொண்ணு வந்து அனுபமா பரமேஸ்வரன் இவங்க மேல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி லவ் ப்ரோபோஸ் பண்ணி இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. காலேஜ் முடியுது. காலேஜ் முடிஞ்சாலும் இவன் காலேஜ்ல நிறைய அரியர் வச்சு பாஸ் ஆகாமலே இருக்கிறான். அப்படி ஒரு சிக்கலும் வருது. அதனால அவன் வந்து காலேஜ் விட்டு முடிக்காமலே வெளியில கிளம்பிடுறான். 2 வருஷம் இப்படியே டைம் ஓடிட்டே இருக்கு. அனுபமா வீட்டுல வந்து பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் வந்து வேலைக்கு போகாம இருக்கனால இவனை கல்யாணம் பண்ண முடியல. ஸோ ஃபைனலா வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு அவ போயிடுறா. போறதுக்கு முன்னாடி நீ வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு வேற சொல்லிட்டு போற. திருப்பி நம்ம ஹீரோ வந்து பயங்கர கடுப்பாயிடுறாரு. கடுப்பாயி சரி வாழ்க்கையில என்ன பண்ணலாம், ஏதாவது பண்ணி சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்சஸ் ஆகணும்னு ட்ரை பண்றான். அதுல நிறைய இடைஞ்சல்கள் வருது. அதெல்லாம் தாண்டி அவனால சக்சீட் ஆக முடிஞ்சதா, அவனுக்கு வந்து பிடிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த கதை வந்து ஒரு சிம்பிளான கதையா இருந்தாலும் ரொம்ப நம்ம வந்து கேட்ட கேட்ட கதையா இருந்தாலும் இவங்க திரைக்கதை அமைத்த விதம், அப்புறம் அவங்க வந்து லொகேஷன், அப்புறமேல் வந்து கதை களம், இதெல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப பரபரன்னு வந்து போயிட்டே இருந்திருக்கு. ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை வந்து பார்த்து இவன் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருப்பான். அதாவது காலேஜ் ஸ்கூல் படிக்கிறப்போ அவங்க பயங்கரமான படிப்ஸா இருப்பான். ஏன்னா வந்து படிச்சா எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும், அவன் லைஃப் வந்து செட்டில் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் பண்ணிட்டு அவனுக்கு பிடிச்ச பொண்ணுகிட்ட போய் சொல்றப்போ அவன் ரிஜெக்ட் பண்ணிடுவான், ரொம்ப அப்செட் ஆயிடுவான். ஸோ அவ வந்து ரொம்ப கூலா இருக்கிற பசங்களை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னோடனே இவன் வந்து பயங்கர அராத்தா மாறுறான். அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் வருது. ஆனா இன்னொரு சைட்ல அவனோட லைஃப்ல வந்து மிஸ் ஆகுது. அதனால இப்போ இருக்கிற லவ் வந்து ஃபெயிலியர் ஆகுது. உடனே அவன் வந்து திருப்பி அந்த சைட்ல சமாளிக்கிறதுக்காக போறான். அங்க சமாளிக்க போறப்போ அவனோட பழைய
பல பேரை வந்து டென்ஷன் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் வந்து இவனோட வாழ்க்கையில வந்து நிக்கிறாங்க தடங்களா. அவங்க எல்லாத்தையும் வந்து ஒவ்வொருத்தரா ஃபேஸ் பண்றான், அந்த பிரச்சனையை விட்டு வெளியில வரான், திருப்பி காலேஜ் போக வேண்டிய சூழ்நிலை வருது. அங்க வந்து இவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒருத்தர் இருக்கிறான், அவன் வந்து இவனை செம்ம டார்ச்சர் பண்றான். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப காமிக்கலாகவும் ரொம்ப ஃபன்னியாகவும் வந்து படம் வந்து போயிட்டே இருக்கு. ஸோ இந்த படத்துல வந்து ஃபன்னியா மட்டும்தான் இருக்கா அப்படின்னா, நம்ம ஒரு டீனேஜர்ஸ் வந்து என்ன மாதிரியான மைண்ட் செட் வந்து கோ த்ரூ பண்றாங்க அப்படின்றத ரொம்ப அழகா எடுத்து அதை வந்து அழுத்தமா வந்து டயலாக்லையும் திரைக்கதை அமைப்புலையும் வந்து பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஆனா இதை கண்டினியூஸா சொல்லாம ஒரு 4-5 காமெடி சீன் அப்புறம் வந்து ஒரு அழுத்தமான சீன் அப்படின்னு வந்து ரொம்ப கிளவரா வந்து வியூ பண்ணியிருக்கறனால இந்த படம் வந்து எல்லா விதமான ஏஜ் குரூப் ஆடியன்ஸையும் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்துல வந்து சினிமோகிராஃபரோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல், பிளஸ் ப்ரொடக்ஷன் டிசைன். இந்த ரெண்டு காம்பினேஷனும் சேர்ந்து நம்மளை வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப விஷுவலா ரொம்ப ப்ளீசிங்காகவும், படம் அப்படின்னாலே ஒரு கற்பனை உலகம் தானே. ஸோ நம்மளுக்கு எட்டாவது தூரத்துல இருக்கிறது எல்லாமே கற்பனை தான். ஸோ அந்த எட்டாத இருக்கிற தூரத்துல இருக்கிற மாதிரி அந்த பட லொகேஷன் காஸ்டியூம் எல்லாமே பண்ணி அதை அழகா கேப்சர் பண்றப்போ ஆடியன்ஸுக்கு வந்து அந்த படத்துல வந்து உட்காந்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம இந்த கேரக்டர் வடிவமைத்த விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரதீப் ரங்கநாதனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப ஒரு பழமான ஒரு ஒரு பையனா ஸ்கூல் ஸ்டூடெண்டா பர்ஃபார்ம் பண்றப்போ அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், அப்படியே வந்து உல்டாவா காலேஜ்ல சேர்ந்த உடனே பயங்கர அரோக்கா சுத்திட்டு இருக்கிறப்போ வந்து அவங்களோட பாடி லாங்குவேஜ் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் ஒரு ஒரு அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ். பிளஸ் பின்னாடி வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து உடஞ்சு போய் உட்கார்றப்போ அவங்க வந்து அழுவுறப்போ ஒரு அந்த அந்த எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், கடைசியில வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறப்போ ரொம்ப கான்பிடென்ட்டா அவங்க ஆபீஸ்ல வந்து எல்லாருக்கூடயும் இன்ட்ராக்ட் பண்றப்போ இருக்கிற பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு படமே நடிச்சிருந்தாலும் அவ்வளோ அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ் படம் ஃபுல்லா பிரதீப் வந்து கொடுத்துருக்காரு. அனுபம பரமேஸ்வரன் வந்து நம்ம பிரேமம்ல பார்த்து ரசிச்ச ஒரு கேரக்டர், அவங்கள வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றப்பே வந்து அந்த பிரேமம் சாங்கும் போட்டு ஸ்கூல் டீச்சராகவே வந்து வர வச்சு, ப்ளஸ் அவங்களோட லவ் இன்ட்ரெஸ்டாகவும் வச்சு, அது ஒரு அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றப்போ ஒரு பயங்கரமான ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு ஃபன்னி மூமெண்ட்டா மாற்றி அதுலேயும் வந்து அனுபமா ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஒரு 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 யங் பப்ளி ஸ்டூடெண்ட்டாகவும், அதே மாதிரி ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸரா உள்ள வர்றப்போ ஒரு சீரியஸான ஒரு ஆளாகவும், ஒரு மெச்சூர்டான ஒரு ஹியூமன் பீயிங்காகவும் அவங்களோட எக்ஸ் லவ்வரை வந்து அவங்க ட்ரீட் பண்ற விதம் எல்லாமே வந்து ரொம்ப அருமையான பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. கைடோ வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து டோட்டலா ஒரு லவ் இன்ட்ரெஸ்டா தான் வராங்க. கெமிஸ்ட்ரி அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க சந்தேகப்படுற இடமா இருக்கட்டும், டென்ஷன் ஆகிற இடமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. காஸ்டியூம் டிசைன்ல வந்து அவங்க இன்னும் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டேட்டிங் போறப்போ அவங்க போட்டிருந்த காஸ்டியூம் இன்னுமே நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி மிஷ்கின் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஒரு பிரின்சிபலா இந்த படத்துல வந்து ரொம்ப அழகா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. கௌதம் வாசுதேவ் வந்து இந்த படத்துல ப்ராஜெக்ட் மேனேஜர் நடிச்சிருக்கிறாரு. அவர் கொஞ்சம் கூலாவும் இருப்பாரு, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவும் இருப்பாரு. ஸோ அந்த அந்த ரெண்டு ரியாக்ஷனையும் ரொம்ப அழகா கொடுத்து, அதுவும் இல்லாம ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜருக்கான ஒரு ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகரா வந்து அவர் வந்து ரொம்ப அழகா சூட் ஆயிருந்திருக்கிறாரு. அவரை கேஷ் பண்ணது வந்து ரொம்ப நல்ல சாய்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். 3 பாடல்கள், அதுல 2 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஃபாரின்ல அவங்க பண்ண பாட்டு வந்து ரொம்ப விஷுவலா சூப்பரா இருந்துச்சு. லிரிக்கலா எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல டயலாகும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல வந்து அந்த ஒரு கீழே இறங்கி மேல போற மாதிரி ஒரு இது வரும். அதாவது எப்படின்னா, ஒரு சீன்ல வந்து அனுபவம் பரமேஸ்வரன் வந்து இவன்கிட்ட பிரேக்கப் பண்ணிட்டு போவா. அப்போ வந்து அவன் வந்து கைப்பிடிப்பான். கைப்பிடிக்கிறப்போ கொஞ்சம் கோவமா இருப்பான். அப்போ அவ சொல்லுவா, கோவமா இருந்தனா என்னை அடிக்க கூட செஞ்சிரு, ஆனா என்னை விட்டுரு அப்படின்னு கேட்பா. அதே மாதிரி அவ வந்து லெக்சரரா வருவா. வர்றப்போ வந்து அவங்க வந்து பயங்கரமா புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவளை. அவ வந்து ஏதோ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பா. அப்போ வந்து அவ சொல்லுவா, உனக்கு என் மேல கோபம் வந்தனா அடிக்க கூட செஞ்சிரு, ஆனா பேசாம இருந்துடாத அப்படின்னு சொல்லுவா. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ரொம்ப அழுத்தமான டைலாக் வந்து இந்த படம் ஃபுல்லா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அதாவது ஏஜிஎஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கதையை சூஸ் பண்ணி அதுக்கான கரெக்டான டெக்னிக்கல் டீம் அசம்பிள் பண்ணி அதை வந்து அவங்க கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு
ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணி அதை அவங்க லான்ச் பண்ற விதமும் ரொம்ப நல்லா இருக்கு. சரி நிவால், படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பயங்கர காமெடியா இருக்கு. நடுவில் அழுத்தமான சீன்களும் வருது. அது இல்லாம அங்கங்க ஒரு ரொமான்டிக்கான சீன்ஸும் நிறைய இருக்கு. அதே மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் வந்து ரொம்ப அழகா கேஸ்ட் பண்ணி இருந்திருக்கிறாங்க. பிரதீப் ரங்கநாதனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பல ஆங்கிள் பல இடங்கள்ல வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே மாதிரி கைடு, அனுபவம் பரமேஸ்வரன் அவங்களும் வந்து ரொம்ப அழகா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. மரியம் ஜார்ஜ் வந்து கிளைமேக்ஸ் சீன்ல ஒரு சாதாரணமா ஒரு டைலாக் டெலிவரி பிளஸ் ஒரு ரொம்ப சிம்பிளான பர்ஃபார்மன்ஸ். ஆனா அந்த இடத்துல அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ பெருசா வந்து அவுட்புட் வந்திருக்கு. இந்த மாதிரி படத்துல வந்து எல்லாருமே வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல மியூசிக் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபியும் வந்து இந்த படத்தை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போயிருந்திருக்கு. காஸ்டியூம் டிசைன், அப்புறம் ப்ரொடக்ஷன் டிசைன், இது ரெண்டுமே வந்து இந்த படத்தை ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு ட்ரீமியான ஒரு படமா நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஏஜிஎஸ் இவங்களோட முன்னாடி படம் மாதிரி இந்த படத்தையும் ரொம்ப அழகா ப்ரொமோட் பண்ணி கரெக்டான டைம்ல ரிலீஸ் பண்ணி பப்ளிசிட்டி எல்லாம் கொடுத்து இந்த படத்தை ஒரு ரொம்ப பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருந்திருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இந்த படத்துல பாத்தீங்கன்னா யாருமே வந்து பெரிய அளவுல கான்ட்ரிபியூட் பண்ணலனாலும் எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் சேர்ந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய படமா வந்து நின்றுருக்கு. உங்களுக்கு ரொமான்டிக் காமெடி பிடிக்குன்ற பட்சத்துல இந்த படத்தை அவசியமா தியேட்டர்ல போய் பாருங்க. ஒரு 500 பேர் 1000 பேர் கூட ஒரு கைத்தட்டலோட படம் பார்க்கறதுன்றது ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா அவசியமா அந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நாள் இன்னொரு ரிவ்யூட சந்திப்போம். அது வரைக்கும் Yolanda?